Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 779 பார்ட் 1. ஓபன் பண்ணா போன பாட்டில் நம்ம லூஃபி சமைக்கிறேன்னு சொல்லிட்டு கிச்சன்ல அடாவடித்தனம் பண்ணிட்டு இருந்தால, சமைக்கும் போது ஒன்னொன்னா எடுத்து வச்சு கட் பண்ணி அதுக்கப்புறம் வேலையை பார்ப்பாங்க. ஆனா நம்ம பையன் மொத்தமா அள்ளி போட்டு கத்தியெல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் தான் யோசிப்பான் எப்படி குக் பண்ணணும்னு. வெள்ளங்கிடும். சரி அப்படியே விட்டுட்டாச்சு போக வேண்டியதானே, அதோட விடல. எதுவா இருந்தா வெட்டி தள்ளுவன்ட்டு எல்லாத்தையும் துண்டு துண்டா வெட்டிட்டு இருப்பான். இங்க பாவம் பெக்கம்ஸோட நிலைமை ரொம்ப மோசம். அடிபட்டது கூட பரவாயில்ல, ஏதாச்சும் சமாளிச்சுக்கலாம். ஆனா மேல இருந்து குதிச்சால அதைத்தான் தாங்கிக்க முடியல. இந்த மாதிரி இது வரைக்கும் ஜோல இருந்து கொடூரமா எவனுமே ஜம்ப் பண்ணது இல்ல. இவன் தான் முதல் டைம், அதுவும் இத்தனை பேர்த்த புடிச்சுக்கிட்டு ஜம்ப் பண்ணியிருக்கான். இதை சொல்லிட்டு இருக்கும் போதே பெட்ரோ மேல இருந்து ஜம்ப் பண்ணுவானா, மேல விழுந்துருவான்னு பயந்து போய் எல்லாம் அலறுவானுங்க. நல்ல வேலை அந்த பக்கமா குதிச்சிருவான். வந்தவன் லூஃபி எங்கன்னு தான் கேட்பான். அவன் தான் கிச்சன்ல தட்டப்புட்டெல்லாம் சமைச்சுக்கிட்டு இருக்கானே, அவனை கூப்பிட்டு வர சொல்லுவான். வந்தவன் நியூஸ் பேப்பரை பார்த்து பயங்கரமா பீதியாயிருவான். என்னன்னா ரெவல்யூஷனரி ஆர்மி இருக்க இடத்த கண்டுபிடிச்சிட்டாங்க, அவங்கள தோக்கடிச்சிட்டாங்களான்னு ஒரு பயம். அதுல டிராகனோட போட்டோ இருந்துச்சு. அது லூஃபியோட அப்பாங்கிறதுனால தான் பெட்ரோ லூஃபியை கூப்பிட்டு சொன்னான். ஆனா லூஃபி அவங்க அப்பாவை பத்தி எல்லாம் கவலைப்படல. சாபோவோட போட்டோ பார்த்துட்டு இது என் அண்ணன்பா, அதுல அவனை ரெவல்யூஷனரி ஆர்மியோட சீஃப் ஆஃப் ஸ்டாஃப்னு போட்டிருப்பாங்க. அப்படின்னா பையன் நம்பர் 2 பொசிஷன்ல இருக்கான். லூஃபி அப்பவுமே டிராகனை அவங்க அப்பான்னு கூட சொல்ல மாட்டான். அந்த டிராகன் கூட தான் சாபோ இருக்கானான்னு யாரோ ஒருத்தர பேசின மாதிரி தான் பேசுவான். ஏன்னா ரெண்டு பேருமே ஒன்னா வளர்ந்தது இல்ல. அப்பான்னு சொல்லி டிராகன் என்னைக்குமே லூஃபி வந்து பார்த்தது இல்ல. சொல்ல போனா லைஃப்ல ஒரு நாள் கூட அவனை வந்து பார்த்தது இல்ல. அப்படி இருக்கும்போது அவனுக்கு அப்பாங்கிற ஃபீலிங்கே இருக்காதே. 2 வருஷத்துக்கு முன்னாடி கார்ப் ஆல்ரெடி சொன்னாரு, உன்னோட டேடி ரெவல்யூஷனரி ஆர்மியோட ஹெட், அவர் பேரு டிராகன். அந்த டைம் லூஃபி எனக்கு டேடி எல்லாம் இருக்காங்களாங்கிற மாதிரி எல்லாம் கேட்பான். இப்ப ஆக்சுவலா அந்த டிராகன் தான் அவங்க அப்பான்னு அவருக்கு ஞாபகம் இல்ல. சொல்ல போனா கார்ப் வந்து வாயில தான் சொல்லிட்டு போனாரு. இப்ப தான் முதல் டைம் போட்டோவை பாக்குறான். அதுவும் நமி இதுதான்டா உன் அப்பான்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அவனுக்கே தெரிய வருது இது அவன் டேடியான்னு. அப்படியே ஷாக் ஆயிருவான். பாவம் பையன் இதுக்கு முன்னாடி அவங்க டேடிய பார்த்ததே இல்ல. இப்போ முதல் டைம் பாக்குறதுனால அம்புட்டு ஷாக்கு. நமியே ஷாக் ஆயிருவா. 2 வருஷத்துக்கு முன்னாடி கார்ப் சொல்லிட்டாரு. அப்ப அந்த 2 வருஷத்துல என்னைக்குமே அவரோட போட்டோவை பார்த்தது இல்லைன்னா, சொல்ல போனா அந்த டைம் நம்ம பையன் ட்ரைனிங்ல இருந்தான். இடையில அவர் போட்டோவை பார்க்கணும்னு கூட அவன் ட்ரை பண்ணல போல. அது மட்டும் இல்லாம நார்மலா பீப்புள்லாம் இந்த அளவுக்கு ஃபேமஸான டாடி இருந்தாங்கன்னா அவங்கள பயங்கரமா கேர் பண்ணி கண்டுபிடிக்கிற வேலையை பார்ப்பாங்க. ஆனா லூஃபி அதெல்லாம் கண்டுக்கிற மாதிரியே இல்ல. அவன் போட்டோவையே பார்த்துக்கிட்டு இருப்பான். அந்த டைம் கேரட் அவனை போட்டு கடின்னு கடிச்சு விளையாண்டுட்டு இருப்பா. ரப்பருன்னு அவனை வச்சு ஒரு வழி பண்றான். அண்ட் ரோபினுமே இவ்வளவு நாளா டிராகன் கூட தானே இருந்திருக்கா. நம்ம பையலுக்கு என்ன கவலைன்னா, இவரை பார்த்தா இவன மாதிரி இல்லையாமா. மொத்தத்துல அவனுக்கு அவன் டேடியை பத்தி எல்லாம் கவலை இல்ல. சாபோக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு மட்டும்தான் கவலைப்படுவான். ஆமா, முதல் டைம் ஒரு போட்டோவை பார்த்து எல்லாத்தையும் முடிவு பண்ண முடியாதுல்ல. சரின்ட்டு நம்பி அந்த நியூஸ் பேப்பர் வாங்கி படிச்சு பாப்பா. அதுல பார்த்தா இந்த மாதிரி ரெவல்யூஷனரி ஆர்மியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பால்டிகோங்கிற ஒரு இடத்துல இருக்குன்னு எவனோ துப்பு கொடுத்ததை வச்சு கண்டுபிடிச்சிட்டாங்க. எல்லாம் அந்த பர்ஜஸ் பண்ணாட பையதான். உடனே நேவி சைபர் போல்னு எல்லாருமே அடிச்சு புரட்டாங்க போயிருக்கானுங்க. போய் பார்த்தப்போ அந்த இடமே டெஸ்டாய் ஆகி கண்ணா பின்னான்னு செதறி போய் கிடஞ்சாமா. என்னடானா பிளாக் பியர்ட் வந்து அந்த ஹெட் குவார்ட்டர்ஸே அழிச்சிருக்கான் அப்படின்னு அங்க ஒரு பெரிய கலவரம் நடந்திருக்குது. இதை கேட்டவன லூஃபிக்கெல்லாம் செம கடுப்பாகும். பின்ன எந்த இடத்துக்கு போனாலும் அவன் தானே பெரிய தலைவலியா வந்து நிக்கிறான். இப்ப நமிக்கு என்ன புரியலன்னா, எதுக்கு பிளாக் பியர்டு தேவையில்லாம ரெவல்யூஷனரி ஆர்மியை போய் அட்டாக் பண்ணணும், அவன் ஒரு எம்பரர் வேற, அவனுக்கு இதெல்லாம் தேவையா, ஸ்டேஞ்சா இல்லையாங்கிற மாதிரி கேப்பா. பட் ட்ரெஸ்ரோசால நடந்த சம்பவத்தை யோசிச்சு பார்க்கும்போது அங்க சாபோக்கும் பர்ஜஸ்க்கும் பயங்கரமான சண்டை நடந்துச்சு. அதை ரிலேட் பண்ணி பார்க்கும்போது அப்ப அவன் தான் அந்த வேலையை பண்ணிருப்பான்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்ப இதுல நல்ல விஷயம் என்னன்னா, பிளாக் பியர்டு சைபர் போல் நேவின்னு இத்தனை பேர் ரெவல்யூஷனரி ஆர்மியை டேக் டவுன் பண்ண போனாலும் யாரும் அங்க சாகல. ஒருவேளை லூஃபியோட டேடியோ இல்ல பிரதரான சாபோவோ அவங்க கையில மாட்டி இருந்தாலோ கொன்னு இருந்தாலோ கண்டிப்பா நியூஸ் பேப்பர்ல ஹெட்லைன்ஸ்ல போட்டு கிளின்னு கிழிச்சு தள்ளி இருப்பானுங்க. அப்படி எதுவுமே வரலன்னா கண்டிப்பா எஸ்கேப் தானே ஆயிருக்கணும். லூஃபிக்கும் சந்தோஷம். அந்த டைம் சாப்பர் பையன் காட்டுத்தனமா கத்திட்டு இருப்பான். என்னடா பஞ்சாயத்துன்னு கேட்டா, லூஃபி இவங்களுக்காண்டி சமைச்சான்ல அதுக்கு தேங்க்யூ சொல்லுவான். ஆனா நீ நார்மலா தான் சமைச்சியான்னு ஒரு கேள்வி கேட்பான். ஏன் அப்படி கேட்கறான்ட்டு பார்த்தா அங்க தகன்னு கிச்சன் தீ பிடிச்சி எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். என்னன்னா பையன் அடுப்புல மொத்த கரியையுமே புர்ஜ் கலிஃபா ஹைட்டையே மிஞ்சிற அளவுக்கு அடுக்கி வச்சிருப்பான். அது நல்லா தகன்னு தீ பிடிச்சி எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். இன்னும் கொஞ்ச நேரம் போச்சுன்னா போதும் வெடிச்சிரும். சரி அதை அணைக்கலான்னு போனா அதுக்குள்ள ஸ்டோம் வந்துடும். அப்படின்னா கடல் கண்ணா பின்னான்னு கொந்தளிக்க ஆரம்பிச்சிரும்ல. சோ அந்த வேலையை பார்க்க இவங்க எல்லாம் தேவை. அப்ப நெருப்பை என்ன பண்றதுன்னு கேட்டா எப்படியும் மழை வரும், அதுல அணைஞ்சிரும், அதனால பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு தடபுடலா வேலையை பார்ப்பாங்க. அவங்க நினைச்ச மாதிரியே மழையும் வரும். உடனே லூஃபிக்கெல்லாம் செம ஹாப்பி, நெருப்பு அணைஞ்சிரும்னு. அப்படின்னா மொத்த கிச்சனையும் நாசம் பண்ணிட்டேமே, அதை பத்தி யோசிக்கல. இப்ப நம்ம பெட்ரோ, சாப்பர், லூஃபி இவங்க 3 பேருமே பயங்கரமா வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. ஏன்னா கப்பல்ல இப்ப ஆளுங்க கம்மியா இருக்காங்க. சோ எல்லா வேலையும் இவங்க தான் இழுத்து போட்டு பண்ணி ஆகணும். நம்பி தான் கப்பலை ஓட்டிட்டு இருக்கிறது. இன்னும் கொஞ்ச நேரத்துல கடலோட நிலைமை அப்படியே தலைகீழ மாறப்போகுது. சோ கோலாவை ஃபில் பண்ண வேண்டி இருக்குது. அந்த வேலையை புரூக்க பார்க்க சொன்னா அவனால ஒழுங்கா நிக்க
முடியல. ஏன்னா கடலோட அலை கண்ணா பின்னான்னு தூக்கி போறதுனால பையன் முன்ன பின்னன்னு அங்க இங்கன்னு உருண்டுட்டு இருப்பான். சொல்ல போனா கப்பல் அந்த அலையில சிக்கிக்கிட்டு அப்படியே பறக்கும். இன்னும் கொஞ்சம் அலை பெருசா வந்தா போதும் கப்பலே கவுத்தி போடுறோம் போல. மொத்தத்துல படாத பாடுபட்டுக்கிட்டு இருப்பாங்கன்னு வைங்க. அப்படியே கட் பண்ணி ஜோவை காட்டுறாங்க. அங்க கேரட்டை காணும்னு ஒரே கலவரம். அந்த குரங்கு கிட்ட சொல்லிட்டு தானே போயிருந்தா வாண்டா கடுப்பாயிருவா. என்ன அப்படி போறான்னு சொல்லியிருந்தானா தடுத்துருக்கலாம்ல. ஏன் இந்த மாதிரி பண்ணன்னு கேட்டா கேரட்டு கிட்ட அவன் சொன்னானாமா இந்த மாதிரி எல்லாத்திட்டையும் சொல்லிட்டு போன்னு. ஆனா அப்படி சொல்லிட்டு போனா அவளை விட மாட்டாங்கன்னு அவளுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா அவளுக்கு அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸும் இல்ல, சின்ன பொண்ணு வேற. அதனாலதான் லஞ்சமா வாழைப்பழத்தை கொடுத்துட்டு நைஸா அங்க இருந்து கிளம்பிட்டா. குரங்கு இந்த மேட்டரை உளறிடும் அப்படின்னா லஞ்சம் வாங்கிட்டு ஏமாத்திருக்க அப்படின்னு பயங்கர காண்டாயிருவா. உடனே அந்த குரங்கு சமாளிக்கும் பாருங்க. கொஞ்ச நேரம் முக்கி பார்த்துட்டு கடைசியில ஒண்ணு வேலைக்கு ஆகல, உடனே நான் மாட்டிட்டேன்னு சரண்டர் ஆயிரும். அதுக்கப்புறம் வாண்டா எதுவும் சொல்ல மாட்டான். ஏன்னா அவ எங்க இருக்கான்னு தெரிஞ்சிருச்சுல்ல. ஆனாவ போயிட்டான்னு தான் பயந்துகிட்டு இருந்தா. லூஃபி மத்தவங்க கூட தான் இருக்கான்னா ஒன்னு ஆகாதுன்னு ஒரு பெரிய நம்பிக்கை. அதுக்கப்புறம் நான் எக்ஸ்ட்ரா கார்டெல்லாம் போட்டுக்கிறேன், நீங்க போய் ரெஸ்ட் எடுங்கன்னு டியூ கிட்ட சொன்னா மனுஷன் பயங்கரமா யோசிச்சு எனிமீஸ் எப்படி கண்டுபிடிச்சு வந்தாங்கன்னு கரெக்டா சொல்லிடுவாரு. ஆட வேற ஒண்ணும் இல்ல, விவுரு கார்டு தான் அவனுங்களும் யூஸ் பண்ணிருக்கானுங்க. ஆனா அவனுக்கு எப்படி அந்த கார்டு கிடைச்சதுன்னு தான் தெரியல. இப்ப எப்படி அந்த ஜுனுசா அடிச்ச அடியில மொத்தமா எல்லாரும் காலி ஆயிட்டானுங்க. அப்படி இருக்கும்போது அந்த விவுரு கார்டும் காலியா இருக்கும்னு ஒரு நம்பிக்கை. பட் இருந்தாலும் சேஃப்டிக்கு நாலா பக்கமும் பார்த்துக்கிட்டு கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கிறது நல்லதான். ஏன்னா எப்ப எவன் வருவான்னு சொல்ல முடியாது. அந்த டைம் என்ன பண்ணுவாங்க, அப்படியே கடலுக்கு அடியில காட்டுவாங்க. பார்த்தா கப்பல் அப்படியே நொறுங்கி கண்ணா பின்னான்னு சதறி போய் கிடக்கும். அதான் அந்த யானை ஜாக்கோட கப்பல்லாம் அடிச்சு தெறிக்க விட்டுச்சு, அந்த கப்பல் தான் இது. அப்ப அப்படியே ஜாக்க காட்டுறாங்க, தண்ணிக்குள்ள அப்படியே மயங்கி போய் கிடப்பான். டெவில் ஃப்ரூட்டை சாப்பிட்டவன் அவ்வளவுதான், அசைய முடியுமா என்ன? அப்போ ஒரு மீன் வந்து அவன் மூக்க கவிட்டு போகுமா, டப்புன்னு கண திறந்துருவான். இப்ப அவனால அசைய முடியல. ஆனா அந்த எடுபட்ட மூதேவி யாருகிட்டயோ கமான் என்ன மேல கொண்டு போ, நான் வெளியே வரணும் அப்படின்னு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருப்பான். இப்ப அந்த பன்னாட பைய வெளியில வந்தானா மறுபடியும் கலவரம் பெருசாயிருமே. ஆனா வந்துருவான். ஏன் அப்படின்னா அவன் ஒரு ஃபிஷ்மேன். அவனால நீந்த மட்டும்தான் முடியாது, மத்தபடி மூச்சு விட முடியும். அதனாலதான் இவ்வளவு நேரம் சர்வைவ் ஆயிருக்கான். சரி, இதுக்கப்புறம் அவன் மேல வந்தானா, வந்து கலவரம் பண்ணானா, அப்படி என்ன கலவரம் பண்ணான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.